சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி ஆருத்ரா தரிசனம் கடந்த ஜனவரி 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம், நடராஜர் அபிஷேகம் மற்றும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெற்றது. 12ஆம் நாள் விழாவான நேற்று சுவாமிக்கு ஞானப்பிரகாசம் குளத்தில் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்பவர் சிதம்பரத்தில் தங்கி நடராஜரை தரிசித்தார். சிதம்பரத்தில் குளம் வெட்டி நடராஜருக்கு தெப்ப உற்சவம் நடத்தினார். குளம் ஆக்கிரமிக்கப்பட்டதால் காலப்போக்கில் தெப்ப உற்சவம் நிறுத்தப்பட்டது. பின்னர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொது தீட்சிதர்களின் பெரும் முயற்சியால் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு குளம் தூர்வாரப்பட்டது. 25 ஆண்டுகளுக்கு பின் நேற்று ஞானப்பிரகாச குளத்தில் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.